அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மனைவியுடைய தேவையை தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும் தன்னுடைய ரப்பிடத்தில், தன்னுடைய இறைவனிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த பிரார்த்தனை நம்ம செய்கிறோம்ல, இந்த பிரார்த்தனையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபி தோழர்களுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில அமர்றாங்க. அப்படி அமரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், பிரார்த்தனைகளில் முதன்மையான பிரார்த்தனை எது தெரியுமா? அந்த பிரார்த்தனையை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அது ஆர்வமாக அந்த நபி தோழர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சபையிலேயே ஒரு கிராமவாசி வராங்க. ஒரு கிராமவாசி வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அவங்க இடத்துல. அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாங்க, அந்த கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்படி கேள்வி மேல கேள்வியாய் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைத்து கேள்விக்கும் பதிலளித்து விடுகிறார்கள். அந்த கேள்விகளெல்லாம் பதிலளித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை ஒரு மனிதரிடத்திலே பேசும் பொழுது, மூணாவதாக ஒரு மனிதன் வந்து நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நாம் மறந்து விடுவோம். அது இயல்புதான். அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறந்துட்டு போயிடுறாங்க. அப்படி போகும் பொழுது அங்க இருந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அந்த நபித்தோழர்களெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனைகள் முதன்மையான ஒரு பிரார்த்தனை, ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க, ஆனா மறந்துட்டு போயிடுறாங்களேன்னு சொல்லி அங்க இருக்கிற நபித்தோழர்கள்லாம் பேசுறாங்க. அதை பார்த்த இன்னொரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பின்தொடர்றாங்க. அப்படி பின்தொடரும் பொழுது அவர்களுடைய காலடி சத்தம் இருக்குல்ல, அந்த நபித்தோழருடைய காலடி சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். அதை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பி அந்த நபித்தோழர்களை பார்க்கும் பொழுது அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பிரார்த்தனைகளில் முதன்மையான பிரார்த்தனை ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்க, ஆனா நீங்க சொல்லாம போயிட்டீங்க அப்படி சொல்லி ஆர்வமாக அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அற்புதமாக சொல்கிறார்கள், அது வேற ஒன்று கிடையாது, நம்முடைய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, மீன் வயிற்றில் எப்படி தனிமையில் சிக்கி தவிக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே, அது என்ன பிரார்த்தனை? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். இந்த பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல, இந்த பிரார்த்தனையுடைய பொருளை விளங்குங்க. வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் நீயே ஒருவனே, நீயே பரிசுத்தமானவன், நீயே தூயவன், நானோ அநீதி இழித்தவனாக ஒருவனாக ஆகிவிட்டேனே என்று பிரார்த்தனை செய்தார்களே நபி யூனுஸ். அந்த பிரார்த்தனையை நீங்க கேளுங்க. அந்த பிரார்த்தனை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு விளங்குறாங்க. எப்படிப்பட்ட கண்ணியம் பாருங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். இந்த பிரார்த்தனையை நாம் கேட்டுவிட்டு நம்முடைய தேவைகளை நாம் கேட்டோம் என்று சொன்னால் இறைவன் அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாகவும் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கண்ணியம் பாருங்க. இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனையை நாம் மனனம் செய்து கொண்டு
ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் இந்த பிரார்த்தனையை நாம் கேட்டுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய மக்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரர்களுக்கும் இது தெரியப்படுத்துங்க, அவர்களும் இதை மனனம் செய்து கொள்ளட்டும், அவர்களும் நன்மையான காரியத்தில் ஈடுபடட்டும். இன்ஷா அல்லாஹ் இதே போன்று மேலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை நம்முடைய பக்கத்தில் நாம் அதிகமாக நாம் போடுவோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இதை கடைபிடித்து நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலும் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.